தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் தெருநாய்கள் பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. நீதிபதி விக்ரம் நாத் தலைமையிலான அமர்வு முன்னதாகவே பல உத்தரவுகளை வழங்கியிருந்த நிலையில் இன்று கூடுதல் நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளை உடனடியாக பிடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி உரிய காப்பகங்களில் சேர்க்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் நெடுஞ்சாலை ரோந்து குழு அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் தெருநாய்கள் நுழைய முடியாதவாறு பாதுகாப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2 வாரங்களில் தெருநாய்களை அடையாளம் காணவும் 8 வாரங்களுக்குள் அவற்றை அப்புறப்படுத்தி தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அப்புறப்படுத்தப்பட்ட தெருநாய்களை மீண்டும் அதே இடங்களில் விடுவது நீதிமன்ற உத்தரவு நோக்கத்தையே சிதைக்கும் என்பதால் அவற்றை நிரந்தர காப்பகங்களில் வைத்திருக்கும் பொறுப்பு உள்ளூர் நிர்வாகத்திற்கு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தெருநாய்கள் பற்றிய புகார்களை பெறவும் கண்காணிக்கவும் தனிப்பட்ட குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.